வாங்க இன்றைக்கி வந்து தக்காளி வதக்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி வந்து சும்மா போட்டு வதக்கினோமா வதக்கவே வதங்காது. அதனால் இப்படி குக்கரில் நம்ம போட்டு வேவிச்சு எடுத்துக்கலாம். இது தக்காளி அறுத்து போட்டு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன், ஒரு 1/2 டம்ளரு போட்டு இப்போ ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து கரண்டி வச்சு கொஞ்சம் நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். நசுக்கி விட்டு அடுத்தது தாளிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்தது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்காங்க, நல்லாயிருக்கும். டீ போட்டு கிளறி விடுங்க. கொஞ்சம் செவக்கட்டும். இது போட்டதுக்கப்புறம் பூண்டு பெரிய பெரிய பல்லாக இருந்ததை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். பூண்டு வணங்கிருச்சு. அடுத்து வந்து வரமிளகா, தேவையான அளவு. மிளகாத்தூளெல்லாம் இதுக்கு போடக்கூடாது, வரமிளகா தான். எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்க வேண்டியது. மிளகா போட்டு வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி வேக வச்சு எடுத்துருக்கிறோம்ல, அதை வந்து இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், எடுத்து ஊற்றி இப்படி கொதிக்குது. இப்படி நல்லா கொதித்து அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருந்து சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. உப்பு, மஞ்சத்தூள் பத்தலைன்னா போட்டுக்கலாம். கிளறி விட்டு வெந்த பின்னாடி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள் எப்படி நைஸாக வந்துருச்சுன்னு. உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்காங்க. பாருங்கள், நான் பூரி செஞ்சேன். பூரிக்கும் இந்த தக்காளி பஜ்ஜிக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.